கோயம்புத்தூர்ல சூலூர்ன்ற ஒரு பிளேஸ்ல 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் சுருக்கமா சொல்றேன். இந்த குழந்தை பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே நைட் போல அவங்க ஏரியால இருந்த மல்லிகை கடை வழியா போயிருக்கு. அங்க போன குழந்தை தான் மிஸ் ஆயிருக்கு. மிஸ் ஆனதுல அவங்க வீட்டுல இருந்தவங்களாம் ரொம்ப பயந்து போய் அந்த குழந்தைய தேட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் தேர்ஸ்டே அன்னைக்கு இந்த குழந்தைய கண்டே பிடிக்க முடியல. தேர்ஸ்டே அன்னைக்கு எவ்வளவுதான் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத குழந்தைய ஃப்ரைடே அன்னைக்கு கண்ணம்பாளையம்லே கோயம்புத்தூர்ல இருக்கிற பிளேஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க. பட் உயிரோட இல்ல, அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. அந்த குழந்தைய அந்த கோலத்துல அவங்க ஃபேமிலி மேட் பார்த்த உடனே ரொம்பவுமே பயந்து போயிருக்காங்க. அந்த ஊர் மக்களும் ரொம்பவுமே பயந்து போயிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு பார்த்தா கடைசியில தான் உங்களுக்கு தெரிய வருது இந்த குழந்தைய யாரோ ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. ரொம்பவுமே கோவமான அந்த குழந்தையோட உறவினர்களா இருந்தாலும் சரி, அங்க இருந்த ஊர் பொதுமக்களா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கோயம்புத்தூர் வழியா சூலூர் போற ரோட பிளாக் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மே 21 இந்த குழந்தை காணா போயிருக்கு. மே 22 இந்த குழந்தையோட பாடியை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. மே 23 போலீஸ் சிவியர் ஆக்ஷன் எடுத்து சிசிடிவி கேமராலாம் பார்த்து 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் பேர் கார்த்திக், இன்னொருத்தன் பேர் மோகன். இதுதான் அங்க நடந்தது. சிஎம் விஜய் அவர் சைட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள சும்மாவே விடக்கூடாது, அவங்க மேலாம் சிவியரான ஆக்ஷன் எடுக்கணும் லீகலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ போலீஸ்டெல்லாம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சார்ஜ் ஷீட்டை டிலே பண்ணாம சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அந்த ஃபேமிலிக்கும் அவர் சைட்ல இருந்து துக்கத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இன்னைக்கு நேத்து நடக்கல, காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. இதுக்கு நம்மள்ட்ட என்ன ஆன்சர் இருக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வருகிறேன். பாய்.